அங்கேயும் இங்கேயும் உட்காந்து படிச்சிட்டு இருக்காங்கன்னு நினைச்சா லவ்ஸ் பண்ணிட்டு இருந்திருக்குங்க. டேய் மாட்டுவாங்கன்னு நினைச்சேன், கரெக்டா மாட்டிட்டாங்கடா. மதுரையில இருந்து படிக்க வந்திருக்கான்னு நினைச்சோம், படிக்கிறவனை கெடுத்துட்டாடா. மச்சான் ஊமை ஊரை கெடுக்குன்னு சொல்லுவாங்களா, அது இதானடா? விசா நீ ஏண்டி அழற? சார் வந்தோடனே யாருன்னு கண்டுபிடிச்சு எச்சம் கிட்ட சொல்லுவோம். எந்த பொறுக்கையும் வேணும்னு எழுதிருக்கான், அதுக்கு நீ ஏண்டி அழணும்? இதை எழுதி போடுறது யாருல? நீ சொல்லாட்டும் எடுத்து வச்சு கண்டுபிடிச்சிருவேன் சார். யார் எழுதுனதுன்னு கண்டுபிடிச்சு பனிஷ்மெண்ட் கொடுங்க சார். பாய்ஸும் கேர்ள்ஸும் சேர்ந்து படிச்சா தப்பா சார்? சூர்யா, நீ மட்டும் அந்த கிளாஸ்ல ஒழுக்கமான ஆளு சந்தோஷப்பட்டு இருந்தேன். இதை எழுதி போடுறது யாருல? எனக்கு ஒன்றும் தெரியாது சார். எவனோ வேணும்னு எழுதியிருக்கான். மேக்ஸ் தெரியாதுன்னு சொன்னா சொல்லி கொடுத்தேன், அது தப்பா சார்? எவனோ போங்க பிடிச்சுனா காண்டில் எழுதியிருக்கான். சொல்லி கொடுத்து தப்பு இல்ல, அடுத்தவங்க பார்த்து தப்பா எழுதுற அளவுக்கு சொல்லி கொடுத்துருக்கலாம், அதான் தப்பு. இனிமேல் இந்த மாதிரி நடக்கப்படாது. இதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங். இங்க எழுதி போட்டது யாருன்னு நீங்களா ஒத்துக்கிட்டேன்னா நான் மன்னிச்சு விட்டுருவேன். ஆனா நானா கண்டுபிடிச்சேன், டிசி கையில் கொடுத்துருவேன். உள்ள சொல்லுங்க, எழுதி போட்டது யாருல? சார் நீயா? இல்ல சார், இது நம்ம கிளாஸ் பசங்க ஹேண்ட் ரைட்டிங் மாதிரியே இல்லைன்னு சொல்ல வந்தேன் சார். இது வேற யாரோ எழுதியிருக்காங்க சார். அதான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். சரி, நீ அதை அழி, நான் பாத்துக்கிட்டேன். என்ன மச்சான் சீரியஸா ஏதோ எழுதிக்கிட்டு இருக்க? எய்ட்ஸை தடுப்பது எப்படின்னு ஒரு கட்டுரை எழுதிட்டு இருக்க மச்சான். கட்டுரையா? அதுக்கு தான் ஆணுரையா போதுங்கிறாங்களேடா. டேய் ஏன்டா இப்படி எழுதுன? யாரை பாத்துடா கேக்குற? நான் தான் எழுதுனேன்னு உனக்கு தெரியுமா? தெரியும்டா, இந்த மாதிரி கிரிமினல் வேலையெல்லாம் நீ தான் செய்வேல. டேய் 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 விடுங்கடா விடுங்கடா. டேய் விடுடா. ஏய் இவன் எழுதிருக்க மாட்டான்டா, நம்ம கூடயே இருக்கான், இவன் செய்வானா? இவனை பத்தி உங்களுக்கு தெரியாதடா. அன்னைக்கு விசா கிட்ட ஐ லவ் யூன்னு சொல்லி அடி வாங்கிட்டு வந்திருக்கான்டா. அந்த ஆத்திரத்துல என் பேரையும் சேர்த்து எழுதிட்டான். டேய் திரும்ப திரும்ப என்ன பத்தி சொல்லாதடா. சொன்னா என்னடா பண்ணுவேன்? என்னடா மச்சான், சின்ன வயசுல இருந்து ஒண்ணா படிக்கிறோம், இப்போ வந்து பொண்ணுக்காக சண்டை போடுறீங்க. சரி விடுறா, டேய் வாடா. வெச்சுக்கிறேன்டா உன்னை. சூர்யா, சூர்யா, என்ன இது? ஏன் ஸ்கூலுக்கு போகணும்னு வந்துட்டான்? சூர்யா, என்ன பாட்டி? ஏப்பா ஸ்கூல்ல இருந்து திரும்பி வந்துட்ட? உடம்புக்கு முடியலையா? இல்ல பாட்டி. அப்புறம் ஏன் ஸ்கூல்ல இருந்து வந்துட்ட? வந்த உடனே நீ பாட்டுக்கு படுத்துட்ட? ஸ்கூல்ல ஒரு சின்ன பிரச்சனை பாட்டி. என்ன பிரச்சனை? நீ யார் வம்புக்குமே போக மாட்டியேப்பா. இந்த வருஷம் தான் புதுசா ஒரு பொண்ணு ஜாயின் பண்ணிச்சு. அதுக்கு மேக்ஸ் சரியா வரலன்னு நான் சொல்லி கொடுத்தேன். அது தப்பா புரிஞ்சுக்கிட்ட ஒரு பையன் கண்ணா பின்னான்னு போர்ட்ல எழுதிட்டான். அதனால அந்த பொண்ணு ஸ்கூலுக்கே வரல. அதான் எனக்கு மனசு கஷ்டமாயிடுச்சு. ஒரு பொண்ணு மனசை புண்படுத்திட்டோமோன்னு நினைக்கிறேன். நீ தெளிவாதான் இருக்க. நீ நினைக்கிறது சரிதான். இத பாரு சூர்யா, நல்லதுன்னு நாம ஒண்ணு நினைச்சா அதுல கெட்டதுன்னு ஒண்ணு எல்லாத்துலயும் இருக்கதான் செய்யும். நாம என்ன நினைச்சு செய்யறோமோ அதை மட்டும்தான் நாம பார்க்கணும். நீ நல்லதே செய், நல்லதே நடக்கும். சரி. இத பாரு, நீ நாளைக்கு போய் அந்த பொண்ணு கிட்ட ஒரு சாரி கேட்டுடு, எல்லாம் சரியா போயிடும். ஓகே பாட்டி. சரி, நீ ரெஸ்ட் எடு, நான் ஜூஸ் எடுத்துட்டு வரேன். ஏண்டி ஏன் நின்னுட்ட? நீங்க போங்க, நான் சூர்யாவை பார்த்துட்டு வரேன். ஏய் அவன் வந்த கிளாஸுக்கு தாண்டி வருவான். இல்ல அவன் கூட கொஞ்சம் தனியா பேசணும், நான் வெளியே பேசிட்டு வரேன். சீக்கிரமா கிளாஸுக்கு வந்துரு விசா. விசா, ஏண்டி இன்னைக்கு பூரா கிளாஸ்க்கு வரல? சூர்யா இன்னைக்கு வரவே இல்லையா? ஏன்பா வரல? எங்களுக்கு தெரியலையேடி. நேத்து அவன் கிளாஸ்க்கு வந்தா, நீ வரல. சரி வா வீட்டுக்கு போலாம். ஹாய் சூர்யா. ஹாய். என்னப்பா அன்னைக்கு ஸ்கூலுக்கு வந்துட்டு கிளாஸ்க்கு வராம போயிட்ட?
இல்ல விசா வந்தானா கிளாஸ்க்கு வரலான்னு பார்த்தேன். அதான். அப்ப விசா வந்தாதான் கிளாஸ்க்கே வருவியா? என்னப்பா நீ மதன் மாதிரி பேச ஆரம்பிச்சிட்ட? சீச்சி இல்லப்பா, விளையாட்டுக்கு சொன்னேன். உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? ஏய் நீ வேறடி, இன்னைக்கு விசா ஸ்கூலுக்கு வந்திருக்கா. அவ தம்பி கிளாஸ்ல கொண்டு போய் விட போயிருக்கா. நீ வேணா அங்க போய் பாரு. சரி, நீங்க பாத்தீங்கன்னா நான் அந்த கடைசி கிளாஸ் ரூம்ல இருக்கேன். அவளை வர சொல்றீங்களா? சூர்யா. விசா, உன்னை சூர்யா தேடிட்டு இருந்தாண்டி. கடைசி கிளாஸ் ரூம்ல இருப்பேன்னு சொன்னா, போய் பாரு. சரி, நான் பார்த்துட்டு வரேன். இருடா மச்சான், ஒரு மேட்டரை கரெக்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். சூர்யா, சாரி சூர்யா. எனக்கு பாடம் சொல்லி கொடுத்ததுனால தானே உனக்கு கெட்ட பேர் ஆயிடுச்சு. இல்ல விசா, இல்ல, என்னாலதான் உனக்கு கெட்ட பேரு. நம்மளை எவ்வளவு தப்பா புரிஞ்சுக்கிட்டான், அதான் இப்படி ஆயிடுச்சு. அதை பத்தி நீ ஃபீல் பண்ண வேண்டாம். நம்ம படிப்பை கவனிப்போம். நீ ரொம்ப சாதாரணமா சொல்லிட்டு சூர்யா. 2 நாளா எனக்கு நிம்மதியே இல்லை தெரியுமா? உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு நான் கிளாஸ் ரூமுக்கு வந்தேன். நீ வரலன்னு நான் எவ்வளவு வருத்தப்பட்டேன் தெரியுமா? உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு நிம்மதி வந்துச்சு. எனக்கும் மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா நான் பையன், நீ பொண்ணு. ஒரு பொண்ணுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு வரும்னு எனக்கு தெரியும். நான் நல்லதுதான் செஞ்சேன், ஆனா அது இப்படி தப்பா முடிஞ்சிடுச்சு. இனிமே இப்படி நடக்காம நம்ம 2 பேரும் பாத்துக்கணும். நேத்தே இதை உன்கிட்ட சொல்லி மன்னிப்பு கேட்கணும்னு நினைச்சேன், ஆனா நீ வரல. அதான் இப்ப உன்கிட்ட தனியா சொல்றேன். டேய் மதன், கதவை திறடா. டேய் மதன், டேய் கதவை திறடா. டேய் மதன், டேய் கதவை திறடா. இத பத்தி சிஓட்ட பேசி பார்க்கலாம். எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ் சார், அன்னைக்கு நீங்க நம்பல இல்ல சார். இன்னைக்கு கிளாஸ் ரூம்ல அந்த விசாவும் சூர்யாவும் உட்கார்ந்து லவ்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க சார். அப்படியா? ஆமா சார். இப்ப என்ன சூர்யா பண்றது? பொறுக்கி பையன் எப்படி பண்ணிட்டான்? அந்த திருட்டு பையன் இப்படி பண்ணிட்டானே. ராஸ்கல். தொரடா. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் மிஸ். இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? கிளாஸ்க்கு வராம? இல்ல சார், ஹோம்வொர்க் பண்ணல, அதான் பண்ணிட்டு போலான்னு. சூரியங்க வந்தானா? இல்லையே சார். இல்ல சார், நான் அவனை இங்கதான் பார்த்தேன். அவன் காலில் இருக்க பறந்துட்டான். ராஸ்கல், எங்களோட டைம் வேஸ்ட் பண்ணிட்டேடா. இவன் விளங்க முதல்ல மாட்டேன் இவனுக்கு தெரியும். TC கொடுக்கணும். இவன் பேச்சு கேட்டு நம்ம வந்த போது மதுரைக்காரக்கே லண்டா. ஏய், ஏன்டி இப்படி ஓடி வர? ஏய், நாங்க பார்க்கும்போது அங்க சூர்யா இல்ல, ஆனா இப்ப எப்படி வரா? இங்க வாயே. அடிப்பாவி.